Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக் சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். சுகர் பீட்ஸுங்கிறது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், அதுதான் சுகர் பீட்ஸ் சொல்லுவோம். இப்போ இந்த பீட்ஸ் இதெல்லாம் வந்து லோட் பண்ணி தைக்கிறதுக்கு வந்து நம்ம நார்மல் மிஷின் த்ரெட் இருக்குல்ல அதுதான் யூஸ் பண்ணணும். நான் காட்டியிருப்பேன். நம்ம வந்து ஜரி த்ரெட்டோ சில்க் த்ரெட்டோ எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்காது. நீங்கள் வந்து நார்மல் மிஷின் த்ரெட்லேயே இந்த பீட் ஸ்டிச்லாம் போட்டு பாருங்கள். இப்போ நம்ம இது வரைக்கும் உள்ள கிளாஸில் எல்லாமே இந்த ஜரி த்ரெட் வச்சு தான் இது ஸ்டிச்சஸ்லாம் போட்டிருப்போம் ஆரி ஒர்க் இதெல்லாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நார்மல் த்ரெட்டில் வச்சு பண்ண போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு நார்மல் த்ரெட்டில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பழகிக்கோங்க. பழகிட்டு உங்களுக்கு நல்லா வருது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் போடுற மாதிரி சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ சுகர் பீட்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம், ஆரி ஒர்க் போடுறோம் அப்படின்னா 2 பீட்ஸ் மட்டும் தான் லோட் பண்ணி போடணும். நிறையாவும் போடக்கூடாது. போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்க ஒரு மாதிரி லூஸாக தொங்குற மாதிரி தூக்கி நிற்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். சுகர் பீட்ஸ் வந்து நம்ம வச்சு ஆரி ஒர்க் போடுறோம் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னாலே 2 பீடாக தான் வச்சு போடணும். இப்போ ஆரி நீடில்ஸ் இப்போ பீட்ஸ் லோட் பண்ணி நம்ம போடுறதுக்கு தனி நீடில் இருக்குது. ஆனால் எடுத்தோடனே அதெல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது. அதனால நீங்கள் நார்மலாக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன்ல இந்த நீடில் வச்சு ஃபஸ்ட்டு போட்டு பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பீட்ஸ் லோட் பண்ணி போகிறதுக்குமே நீடில் இருக்குது, அதில் அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். அதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் பற்றி இது பண்ணும் போதே சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் காட்டாம தான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். அதான் இப்போதைக்கு நம்ம இந்த நீடில் வச்சே 2 பீடாக எடுத்து நம்ம லோட் பண்ணி எப்பவும் போல் ஸ்டென் ஸ்டிச் போடுவோம்ல. ஃபஸ்ட்டு ஒரு கீழேருந்து மேலே நூல் எடுத்துருவோம். எடுத்து கொஞ்சம் நல்லா இழுத்து வச்சுக்கணும். இழுத்து வச்சுட்டு 2 பீடை உள்ளே லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம ஸ்டென் ஸ்டிச் போடுறதுக்கு என்ன செய்வோம், கீழே நீடில் உள்ள இன்செர்ட் பண்ணி கீழே வந்து நூலை சுற்றி மேலே எடுப்போம். அதே மாதிரி தான் அதே எல்லாமே அப்படியே எல்லாத்தையும் அப்படியே போடணும். போட்டுட்டு லாஸ்ட்டில் ஒரு எண்ணாட் போடும்போது ஒரு சின்ன ஸ்டெயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணாட் போடுங்க. இப்போ இதுலேயே வந்து நான் 2 ஷேப்ஸ் போட்டு காட்டியிருப்பேன். ஒன்று வந்து ஸ்கொயரில் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். அது எப்போ முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இந்த செயின் ஸ்டிச் போடும்போது சொல்லியிருப்பேன். ஷேப்ஸ் போடும்போது கார்னர் மாதிரி வருது அப்படின்னா அங்கே ஒரு சின்ன ஸ்டெயின் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த கார்னர் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அடுத்த சைட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அங்கே வந்து பெர்ஃபெக்டாக அந்த ஷேப் கிடைக்கும் அப்படின்னு. அதே தான் நம்ம இங்கேயும் செய்கிறோம். நார்மலாக அங்கேருந்து கீழே வர போட்டு அங்கே குட்டியாக ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரோ ஆரம்பிச்சிருப்போம். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு லாஸ்ட்டில் ஒரு எண்ணாட் போட்டாச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷேப் போட்டு காட்டியிருக்கேன், அதுவுமே போட்டு பாருங்கள். அதுவுமே எப்படின்னா நம்ம நார்மலாக போகிறோம். அங்கே வந்து நிறையா வந்து கார்னர்ஸ் வராது, நார்மலாக பெண்ட் மாதிரி தான் இருக்கும், வளைவு மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம நார்மலாக போட்டு வந்தால் போதும். அந்த கார்னருக்கு போடுற மாதிரி ஒரு சின்ன ஸ்டிச் போட தேவையில்லை. நம்ம நார்மலாக எப்போ போல உட்படி ஃபுல்லாக போட்டு லாஸ்ட்டில் அந்த எண்ணில் மட்டும் ஒரு ஷார்ப் எட்ஜ் மாதிரி இருக்கும். அங்கனிக்கில் மட்டும் வளைக்க போகும்போது ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இதை வந்து போட்டு முடிங்க. இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து போடுறோம். எதுனாலுமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 லைன் வந்து பேசிக் ஸ்டெயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ளவுஸில் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து சுகர் பீட்ஸ் வச்சு தான் போட்டிருப்பாங்க. இப்போ இதுவுமே மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது தான். இதே மாதிரி தான் எல்லா பீட்ஸுமே நம்ம லோட் பண்ணி தைக்கிறதுலாம் இதே தான். நான் அடுத்தடுத்த கிளாஸில் அடுத்தடுத்த பீட்ஸ் எப்படி இது பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளார் ஷேப்பு இந்த மாதிரி நிறையா ஷேப்பில் போட்டு இந்த பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். கார்னர்ஸ் வர மாதிரியும் ஷேப்ஸ் சூஸ் பண்ணி போடுங்க. இந்த மாதிரி வளைவா கர்வில் வர மாதிரியும் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வந்து நல்லா போட வந்து நல்லாயிருக்கும். இன்னைக்கான கிளாஸ் வந்து அவ்வளோதான். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.